மக்களே, உங்கள் மீனவன் அக்கா பேசுகிறேன். இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா, இந்த மீனை வச்சு குழம்பு வைக்க போகிறோம். பாருங்க, பொன்னாம்பாறை, பெரிய அடல் மீன். இதை வச்சு பொரிச்சு குழம்பு வைக்க போகிறோம். வாங்க மக்களே, வீடியோக்குள்ளே போமா. பொன்னாம்பாறை வந்து எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது தெரியுமா? மீன்லேயே வந்து இது ஒரு டேஸ்ட்டான மீன். பாறை மீன் இருக்கிற டேஸ்ட்டு இந்த மீன் இருக்கும். சூப்பராக இருக்கும். பொரிக்கிறதுக்கும் சரி, குழம்பு வைக்கிறதுக்கும் சரி, வறுவல் வைக்கிறது கூட நல்லாயிருக்கும். பாருங்க மக்களே, பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள். பாருங்க மக்களே, இந்த அடல் மீன் வந்து எவ்வளவு சூப்பரா இருக்கும் தெரியுமா? எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த அடல் மீன்னா. குழம்புக்குனாலும் சரி மக்களே, பொரிக்கிறதுக்குனாலும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த அடல் மீன். ரொம்ப உயிர், நல்ல டேஸ்டா இருக்கும், ரொம்ப டேஸ்டா. நம்ம உப்பு போட்டு உலச போறோம். பாருங்க, நல்லா அழகா பீஸ் பீஸா வெட்டியாச்சு சூப்பரா. இரும உப்பு போட்டு உலசி பொரிக்க போறோம், குழம்பு வைக்க போறோம். வாங்க மக்களே. நல்லா உப்பு போட்டு உலசிட்டோம். பாருங்க, சூப்பராக கழுவியாச்சு மீன். இரும குழம்பு வச்சு பொரிப்போம். பாருங்க மக்களே, பாருங்க மக்களே, தேங்காய் அரைக்க போகிறோம். தேங்காய் அரைச்சி தான் குழம்பு வைக்க போகிறோம். இவ்வளோ நாள் தேங்காய் அரைக்காமல் சும்மா தக்காளி வெங்காயம் போட்டு வதக்கி தான் வைப்போம். அப்படி இல்லை, தேங்காய் அரைச்சி வச்சா எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் தெரியுமா? சூப்பராக இருக்கும். வீட்டில் கொண்டு விடு. சூப்பராக இருக்கும். வெங்காயம் அங்கே தேங்காவிலே போட்டு அரைச்சிருவோம். பாருங்க மக்களே, வெள்ளைப்பூடும் போட்டுக்குருவோம். அப்படியே போட்டு அரைக்க போகிறேன். பாருங்கள் மக்களே, வெறும் தேங்காவை அரைக்கக்கூடாதுன்னு கொஞ்சோன்னு குழம்பு மசாலா பொடி போட்டு நான் அரைக்க போகிறேன். அப்போ தான் அரைபடும். பெரிய மீனால் நாங்கள் எடுத்து குழம்பு கூட்ட சொல்லியே நாங்கள் எடுத்து வச்சுருவோம். பொடி மீனாக இருந்தால் மட்டும்தான் மக்களே நாங்கள் குழம்பு கொதிக்கவும் எடுத்து போடுவோம். பாருங்கள், அதில் உள்ள தலையை மட்டும் எடுத்து போடுறேன். தலையும் வாழையும் மற்றதெல்லாம் நான் பொரிக்கிறதுக்கு எடுத்து வச்சுக்கிறேன் மக்களே. பொரிக்க போகிறேன். ஏன்னா குழம்பு வைக்கிறத விட பொரிச்சா மட்டும்தான் என் பிள்ளைய நல்லா சாப்பிடும். பாருங்க மக்களே, புளியை கரைச்சிக்கிடுவோம். புளியை கரைச்சி ஊற்றிக்கிடுவோம். பாருங்க மக்களே, தேங்காவோட கொஞ்சோண்டு மசாலையும் மீன் மசாலா போட்டு அரைச்சிருக்கேன். அதையும் கலக்கிக்கிடுவோம் மக்களே. பாருங்க, உங்கள் மீனவன் வீட்டு மசாலா பொடி தான். என் தம்பி அந்தோணி அலப்பற சேனலில் போய் பாருங்கள், நம்பர் போட்டிருப்பாங்க. பாருங்கள், வாங்குங்க மக்களே. கருவாடு வேணாலும் நெத்திலி வேணாலும் என்ன கருவாடு வேணாலும் ஆர்டர் பண்ணால் உடனே கொரியர் அனுப்பிடுவாங்க மக்களே. இது வீட்டு மசாலா பொடி தான். நாங்கள் வீட்டிலையே தயார் பண்ணுற மசாலா பொடி. குழம்பு சூப்பராக இருக்கும், மீன் குழம்பு. அதை இப்போ நாங்கள் போட போகிறோம். தக்காளி போட்டு பிணைஞ்சுக்குருவோம். தக்காளி போட்டு பிணைஞ்சுக்குருவோம்.
பாருங்க மக்களே, கொஞ்சம் உப்பு போட்டுக்குருவோம். இந்த பாருங்க மக்களே, முருங்கைக்காய் போட்டுக்குருவோம். பாருங்க, இந்த மீனை பொரிக்க போகிறோம் மக்களே. இது வந்து உங்கள் மீனவன் வீட்டு மசாலா. இதுவும் பொரிக்கிற பொடி பாருங்க. இதுவும் அந்தனி அளப்பறையிட்ட வாங்கி ஆர்டர் பண்ணி வாங்கிக்கிறோங்க மக்களே. போட்டுக்குருவோம் கொஞ்சோன்னு. உப்பு, பண்பாடா கொதிச்சுட்டு கிண்டி விட போகிறோம். பாருங்க, குழம்பு கொதித்து விட்டது. முருங்கைக்காவை பாருங்கள், மீனை பாருங்கள். வாவ், சூப்பர். இதை எடுக்காத, அதை மட்டும் எடுக்காத. பாருங்க மக்களே, தாளிச்சாச்சு. பாருங்க மக்களே, குழம்பு சூப்பராக ரெடி பண்ணி வச்சாச்சு. குழம்பு சூப்பராக ரெடியாக கொண்டுட்டு வந்துட்டோம் பாருங்க. பொரிச்ச மீன் குழம்பு, சூப்பர் சாப்பாடு. பாருங்க மக்களே, குழம்பு ஊற்றிக்கிடுவோம். அடல் மீனை காணோம், மறுபடியும் கடலுக்குள் ஓடிவிட்டது போல. அடல் மீனை காணோம். அக்கா தான் வராங்க. பாருங்க மக்களே, உங்களுக்கு ஒரு வாய், எனக்கு ஒரு வாய். இந்த பாருங்க மக்களே, பொரிச்ச மீன், குழம்பு மீன், சூப்பராக இருக்குது மக்களே. குழம்பு சூப்பராக இருக்குது, பொரிச்ச மீன் சூப்பராக இருக்குது மக்களே. வாங்க மக்களே, எங்கள் வீட்டில் சாப்பிட. எங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காமல் உங்கள் மீனவன் அக்கா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மக்களே. நன்றி, வணக்கம். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய்.